வியாபாரி ஒருத்தர் சந்தையில புடலங்காய் வித்துக்கிட்டு இருந்தாராம். அதுலேருந்து திடீர்னு பாம்பு வெளியே வந்ததை பார்த்து எல்லோரும் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்களாம். அதை பார்த்த பாம்புக்கு ரொம்ப சந்தோஷமாவும் சிரிப்பாவும் வந்துதான். என்னை பார்த்து பயந்து ஓடுறாங்களே அப்படின்னு அதுக்கு பெருமையாகவும் இருந்துச்சான். அன்னையிலேருந்து எல்லோரையும் பயமுறுத்த ஆரம்பிச்சுதான். அந்த கிராமத்து வழியா முனிவர் ஒருத்தர் வந்தாராம். அவரை பயமுறுத்த போச்சான். உனக்கு என்னை பார்த்தா பயமா இல்லையா அப்படின்னு முனிவர்கிட்ட கேட்டுச்சான். உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு சொன்னாராம் முனிவர். நீ எதுக்கு உன்னோட நேரத்தெல்லாம் வீணாக்குற? எல்லோரும் உன்னை மதிக்கிறாங்கன்னு நினைக்கிறியா? உன்னை பார்த்து பயப்படுறாங்க, யாருக்குமே உன்னை பிடிக்கல, உன்னோட செயலை மாத்திக்கோன்னு சொல்லிட்டு போனாரா. அதுவும் அவர் சொன்னபடியே கேட்டு நடந்துக்குச்சான். சில நாட்களுக்கு பிறகு முனிவர் அந்த பாம்பை பார்த்தா அடிபட்டு கிடந்துச்சான். என்னாச்சுன்னு கேட்டா, நீங்க சொன்ன மாதிரி இருந்தேன், ஆனா எல்லாரும் என்னை அடிக்கிறாங்க, தாங்க முடியல, வலிக்குதுன்னு சொல்லிச்சான். அதுக்கு அவர் சொன்னாரா, உன்னை மாத்திக்கோன்னு சொன்னனே தவிர உன்னை கொல்ல வரும்போது சத்தம் போடாதன்னு சொல்லலையே. உன்னுடைய பாதுகாப்புக்காக தான் அந்த தன்மையை கடவுள் உனக்கு கொடுத்திருக்காரு, தேவைப்படும் போது நீ அதை பயன்படுத்திக்கணும்னு சொன்னாராம். வலிமை இருக்கிறது மற்றவங்களை துன்புறுத்துறதுக்கு கிடையாது, தற்காப்புக்காக.